ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் கள ஆய்விற்காக இன்று நீலகிரி பயணம். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பாம்பன் புதிய ரயில் பாலம் நாளை திறப்பு. பிரதமர் மோடி வருகையொட்டி ராமேஸ்வரத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள். பிரதமரின் வருகை காரணமாக ராமேஸ்வரம் கோவிலில் தரிசன நேரம் மாற்றம். நாளை காலை 8 மணி முதல் பிற்பகல் வரை பக்தர்கள் நீராடவும் தடை. கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குற்றால அருவிகளில் வெள்ளம் குறைந்ததால் மீண்டும் குளிக்க அனுமதி. தென்காசி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. தேர்தல் வந்துவிட்டாலே திமுக அதிமுகவுக்கு கச்சத்தீவு மீது காதல் வந்துவிடும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். சென்னை ஜேபிஆர் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விருது வழங்கும் விழா. திரைப்பட இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ், இந்திய கிரிக்கெட் வீரர் விஜய் சங்கர் உள்ளிட்டோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிப்பு. பக்தி பாடலுக்கு அருள் வந்து சாமி ஆடிய மாணவ மாணவிகள். கரூர் தனியார் கல்லூரி ஆண்டு விழாவில் சுவாரஸ்யம். இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடி அதிபர் திசநாயக்குடன் இன்று சந்திப்பு. இரு நாடுகளுக்கு இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது. புதிய 500 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் நோட்டுகள் விரைவில் வெளியிடப்படும். இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் நிலநடுக்கம். வட இந்திய பகுதிகளிலும் அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் பீதி. இத்துடன் ஆதன் தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.